அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து என அடித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் சுதந்திரம் எப்பேற்பட்டது தெரியுமா தோழர்களே? உதிரத்தை உரமாக்கி உதித்த சரித்திரம்தான் நம் சுதந்திரம். காட்டு வனத்திடையே கல்லான மலையிடையே நாட்டு வளம் விடுத்து நலம் பல மறந்துவிட்டு கூட்டு பறவை என கூடியிருந்த காலம் விட்டு மனிதன் சமுதாய அமைப்பிலே சங்கடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு புதிய சிந்தனைகளை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும் என்கின்ற நல்ல முயற்சியிலே இந்த சுதந்திர திருநாள் என்று நாப்பாமா அகம் யூடியூப் சேனல் வழியாக ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்திற்கு அருமையான ஒரு தலைப்பை தந்த யூடியூப் சேனல் நிறுவனத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பெரிய ஒரு தலைப்பெல்லாம் இல்லைங்க, எளிமையான ஒரு தலைப்பு. பெற்ற சுதந்திரம் தடம் பதிக்கிறதா தடம் மாறுகிறதா, இதான் தலைப்பு. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை மாறி போய் கிடக்குதுங்க. நம்மளாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிக்கிறோம், காக்கா மாதிரி குழிக்கிறோம், காலை டிஃபனை குரங்கு மாதிரி முழுங்கிட்டு ஆபீஸுக்கு குதிரை மாதிரி போறோம், அங்க மாடா உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம ஆந்த மாதிரி முழிக்கிறோம், ராத்திரி சாப்பாட்டை முதல்ல மாறி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி தூங்குறோம். இந்த சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம தடம் பதிக்கிறோமா இல்ல தடம் மாறுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டிருக்கோம். இதுக்கு 4 அறிஞர் பெருமக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த நெல்லை ஜெயந்தாவினுடைய ஒரு கவிதை ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருது. சுதந்திர தினத்தன்று கொடிகள் குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல. சுதந்திர தினத்தன்று கொடிகள் குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல. அவை இந்த தேசத்திற்காக உழைத்து மெலிந்த தியாகிகளின் உடல்கள். வேண்டுமானால் தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலைவட்டும் வீங்கி இருக்கும் என்று சொல்வார் நெல்லை ஜெயந்தா. ஆம், அடிபட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் பெற்றதல்லவா நம் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் எந்த வழியிலே கொண்டு செல்கிறோம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. எப்படி இருக்கிறோம் நாம்? ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாட்டுவான பறவை பாரதியுடைய வாழ்விலே நிகழ்ந்த ஒன்று. பாரதி மிகப்பெரிய ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தரும் அல்ல. இருக்கிற காப்படி அரிசியையும் கொஞ்சம் பணத்தையும் அவளை வச்சுட்டு தான் குடும்பத்தை நடத்திருக்கான். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலேன்னு பாடிட்டு வீட்டுல இருந்த அரிசியை எடுத்து அப்படியே போட்டான் குருவிகளுக்கு. போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வாசல்ல ஒரு குடுகுடுப்பக்காரன் என்ன அவன் என்னமோ சொன்ன உடனே பாரதி தட்ட இருந்த பணத்தையும் இருக்கிற அரிசியை கொஞ்சம் அரிசியும் கொண்டு போய் அவன்கிட்ட போட்டுட்டு வந்துட்டான். மனைவிக்கு மிகப்பெரிய கோபம். ஏங்க இப்படி பண்ணீங்க? இருக்கிற எல்லா பணத்தையும் இருக்கிற எல்லா அரிசியையும் அந்த குடுகுடுப்பக்காரன்ட்ட கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டான். ஒண்ணும் இல்லம்மா, எப்போதும் குடுகுடுப்பக்காரன் என்ன சொல்லுவான் சொல்லு, நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படித்தானே சொல்லுவான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க. என்ன அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க? எப்போது எல்லா குடுகுடுப்பக்காரனும் நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு தான் சொல்லுவான். ஆனா இந்த குடுகுடுப்பக்காரன் என்னன்னு தெரியல, நல்ல காலம் பிறக்குது, இந்த நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னானே, அதனாலதான் வீட்டுல இருந்த அனைத்து பொருளையும் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதுதான் பாரதிக்கு இருந்த அந்த நாட்டு பற்று இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இருக்கிறதா? ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி, அப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை இந்த தேசம் உருவாக்கி தந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் தொக்கி நிற்கிறது அல்லவா? எங்க வேலை கிடைக்குதுங்க? ஒரு பையன் பிஎஸ்சி முடிச்சிருக்கான், வேலை கிடைக்கல, குடும்பத்துல வறுமையான சூழல்,
இந்த சூழலில் என்ன செய்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்கிறான். சார் எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். யோ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி படிச்சதுக்கு இங்க என்ன வேலை? எந்த வேலையும் இல்லை சார். இன்னைக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த இளைஞன் சொன்னான். அப்படியா? மாவாட்டுற வேலை தான் இருக்கு, ஆற்றியா? சரி சார், ஒத்துக்கிட்டான் அந்த பையன். போய் முதல் நாள் மாவாட்டி கொண்டு வந்து முதலாளிகிட்ட காட்டுறான். சார் மாவாட்டி இருக்க பாருங்க, இட்லி மாவு. அவன் மாவை பார்த்துட்டு முதலாளி சொன்னா, போடா என்னடா மாவாட்டி இருக்க, வெண்ணெய் மாதிரி ஆட்டண்டா போடா அப்படின்னு. மறுநாள் திருப்பி ஆட்டி கொண்டாந்து காட்டுறான் இட்லி மாவை. என்னடா ஆட்டிருக்க? வெண்ணெய் மாதிரி ஆட்டண்டா போடா அப்படின்னா. மூணாவது நாள் கொண்டாந்து காமிச்சான். அதையும் பார்த்துட்டு சொன்னான், வெண்ணெய் மாதிரி ஆட்டண்டா, நேத்தியே சொன்னல போடான்னா. இப்ப இவன் கடுப்பாயிட்டான். போடா வெண்ணெய், முதல் நாள் மாவாட்டி கொண்டாந்து காமிச்சேன், வெண்ணெய் மாதிரி ஆட்டுன்னு சொன்னேன். ரெண்டாவது நாள் மாவாட்டி கொண்டாந்து காமிச்சேன், வெண்ணெய் மாதிரி ஆட்டுன்னு சொன்னேன். இன்னைக்கு கடையில போய் 2 கிலோ வெண்ணெயை கொண்டாந்து காட்டுறேன், இதையும் நீ வெண்ணெய் மாதிரி ஆட்டுன்னு சொல்றியடான்னு சொல்றக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகிருக்கு. அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னான், மகாத்மாவே மகாத்மாவே நீ சுதந்திரம் என்கின்ற மோதிரம் எங்களுக்கு செய்து தந்தாய். மகாத்மாவே நீ சுதந்திரம் என்ற ஒரு மோதிரம் எங்களுக்கு செய்து தந்தாய். அதை அணியும் போதுதான் தெரிகிறது நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று எழுதினான். இப்பேற்பட்ட சூழல்ல நாம் பெற்ற சுதந்திரத்தை எப்படி கொண்டு செல்கிறோம்? தடம் பதிக்கிறோமா இல்லை தடம் மாறுகிறோமா என்கிற அற்புதமான தலைப்பிலே உரையாட இளைஞர் பட்டாளமே காத்துக்கிறது. முதலாக நான் அழைப்பது யாரை தெரியுமா? இன்றைய சுதந்திர நாளிலே பெற்ற சுதந்திரத்தை நாம் தடம் பதிக்கிறோம் என்று பேசுவதற்காக கும்பகோணத்தைச் சேர்ந்த அருமை தம்பி கவிஞர், பன்முக கவிஞர், பேச்சாற்றல் மிக்க நல்ல நவரச நாயகன் தம்பி பேப்பே கலியமூர்த்தி அவர்களை பெற்ற சுதந்திரம் தடம் பதிக்கிறது என்று பேசுவதற்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல் செய்து நிறை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயம் வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற அண்ணன் பாரதியின் வரிகளை நினைந்து இந்த விடுதலை திருநாளை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடறிந்த நல்ல பேச்சாளர், நல்ல நடுவர் அண்ணன் வாசு சசிகுமார் அவர்கள் தலைமையிலான இந்த பட்டிமன்றம் உள்ளபடியே ஒரு திட்டமிட்ட பட்டிமன்றமாக நடந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. தலைப்பு பெற்ற சுதந்திரம் தடம் பதிக்கிறதா தடம் மாறுகிறதா அப்படிங்கிற தலைப்பு. எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால்தான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைத்திருக்கிறார்களோ அப்படித்தான் இந்திய நாட்டினுடைய சுதந்திரமும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க, தம்பி ரஞ்சித் கவிதை எழுதியிருக்கிறார். அவளோ அங்கிருக்கிறாள், நானோ இங்கே இருக்கிறேன், எங்கேயும் எப்போதும் சந்திக்க முடிவதே இல்லை, இது என்ன சுதந்திர நாடா அப்படின்னு கவிதை எழுதுறாரு பேஸ்புக்ல. கொரோனா நேரத்துல வெளியில போனா பாதிப்பு வந்திருப்பா, வீட்டுக்குள்ளே இருப்பா, பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொன்னா கொரோனாவுக்கு உள்ள பிரச்சனைய சுதந்திர நாட்டுக்குள்ள பிரச்சனையா தம்பி ரஞ்சித் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த மாதிரிதான் இருக்குது. சீனாவோட பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, உலகத்துக்கே கொரோனாவை ஏற்றுமதி பண்ணி விட்டுட்டு அமைதியா இருக்கிறான் சீனாக்காரன். அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா எப்போதும் லடாக்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சீனாக்காரன் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா முக்கியமான சில ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொன்னிச்சு. அதுல முக்கியமானது டிக்டாக் அப்படிங்கிறது. அதுல ஜிபி மூர்த்தின்னு ஒருத்தர் டிக்டாக் பிரபலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் அங்க அழுகுறாரு, பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் தடை செய்யுங்கள், தடை செய்யாமல் போங்கள், ஆனால் எங்களுக்கு டிக்டாக் மட்டும் வந்தே ஆகணும், அப்படி வராட்டினா எனக்கு பைத்தியம் முடிச்சிரும்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சுதந்திர நாட்டுல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அடுத்து இன்னும் சில பேர், நீங்க கொரோனாவை ஒழிக்காம போங்க, ஆனா எங்களுக்கு சரக்கு கடையை திறந்தே ஆகும் அப்படின்னு ஒரு கூட்டம். இவங்களை குடிகாரன்னு சொல்லிட்டா வேற நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க போல இருக்கு. மது பிரியர்கள் என்று, மாண்புமிகு மது பிரியர்கள் என்று அழைத்தால்தான் இந்த நாட்டுல அவர்களாம் பெருமை இருக்கும். இந்த மாதிரி 1-2 பேர் அங்கங்க இருக்கிற விஷயத்த வச்சுட்டு இந்த பெற்ற சுதந்திரம் தடம் மாறுகிறது அப்படின்னு இவர்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்ளபடியே பெற்ற சுதந்திரம் தடம் பறித்து கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார்,
உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, இந்தியா விழித்தெழுகிறது என்று குறிப்பிட்டார். ஆனாலும் 1947 இந்த கவிதை எழுதிட்டானு தெரியல, இரவுல வாங்கினா இன்னும் விடியவே இல்லை அப்படிங்கிற கவிதையை வச்சு இன்னும் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு கவிஞன் அழகாக பதில் சொல்லி இருக்கிறான், பொழுது புலர்ந்து விட்டது, இன்னும் என்னடா போர்வைக்குள் புலம்பல் என்று மிக அழகாக எழுதி இருக்கிறான். நம்ம அதெல்லாம் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளபடியே சில விஷயங்களை நம்ம யோசிக்கணுங்க. மேல் வீட்டுல இருக்கிறாங்க, கீழ் வீட்டுல இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, அடுத்த வீட்டுல இருக்கிறாங்க, உங்க வீட்டுல இருக்கிறாங்க, எங்க வீட்டுல இருக்காங்க. யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படித்தவர்கள். ஒரு காலத்துல ஒரு பகுதியிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் படிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு ஆள் படிச்சவரா இருப்பாரு, அப்புறம் தெருவுல ஒரு ஆள் படிச்சவரா இருப்பாரு, அப்புறம் உள்ள காலகட்டத்தில் குடும்பத்துல ஒருத்தவர் தான் படிச்சிருப்பாரு. ஆனால் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படித்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய சுதந்திரம் என்பது தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். நடுவர் ஐயா சொன்னப்ப கூட ஒரு கருத்து சொன்னாங்க, இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் படித்தவருடைய எண்ணிக்கை குறைவு. அதனால ஈஸியா ஒரு வீட்டுல இருக்கிற ஆளை கூட்டிட்டு போய் கூட அரசாங்க வேலை கொடுத்தாங்க. இன்னைக்கு படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம், அதனால வேலை அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. நாம் அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, அந்த வாய்ப்புகளை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஓடுகின்ற குருதியிலும் ஒழுகுகின்ற கண்ணீரிலும் தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ சாதி என்று ஒரு கவிஞன் எழுதினார். ஒரு காலத்துல ஒரு ஊருன்னு இருந்துச்சுன்னு சொன்னா ஜாதி அடிப்படையில தான் தெருக்கள் இருக்கும். இந்த சாதிக்காரர்கள் இந்த தெருவில் தான் வாழ்வார்கள் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு நகர்மயமாதல் விளைவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெருவிலேயே எந்த சாதிக்காரரும், எந்த மதத்தை சார்ந்தவரும், எந்த இனத்தை சார்ந்தவரும், எந்த மொழியை சார்ந்தவரும் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், ஜாதியற்ற ஒரு நிலைமை இன்றைக்கு சமத்துவ நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் பெற்ற சுதந்திரம் என்பது தடம் பதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியர் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றதை பத்தி இப்படி எழுதுறார். எப்படி இந்திய சுதந்திரம் கொண்டாடப்பட்டது அப்படிங்கறத பத்தி எழுதுறார். ஒரு புதிய தீபாவளியாக, ஒரு புதிய ஈத் பண்டிகையாக, ஒரு புதிய கிறிஸ்துமஸ் பண்டிகை போன்று ஒரு இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டது என்று அவர் எழுதுகிறார். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய விடுதலை என்பது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இன்றைக்கு இருக்கிறது என்பது மாத்திரம் இல்லாமல், இன்றைக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, கார்கில் போரா இருக்கட்டும், இன்னைக்கு கொரோனா நேரமா இருக்கட்டும், சுனாமி வந்ததா இருக்கட்டும், கேரளாவில் வெள்ளம் வந்ததாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல கஜா புயல் வந்ததாக இருக்கட்டும், ஒரிஷாவுல புயல் வீசியதாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. அங்கு இந்து என்று பார்ப்பதில்லை, இஸ்லாமியன் என்று பார்ப்பதில்லை, கிறிஸ்தவன் என்று பார்ப்பதில்லை, சீக்கியன் என்று பார்ப்பதில்லை, சமணன் என்று பார்ப்பதில்லை. ஒரே அடிப்படையில இந்தியர் என்ற உணர்வு மட்டுமே இருக்கிறது. இமயமலை சாரலில் இருமினால் குமரி முனையில் இருக்கக்கூடிய ஒருவன் மருந்து கொண்டு ஓடுவான் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒற்றுமை உடைய ஒரு தேசத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்க முடியுது. ஒண்ணு இல்லைங்க, கும்பகோணத்துல இந்து சமயத்தை சார்ந்த விஷ்ணு பிரியா என்ற மருத்துவர் இறந்து விடுகிறார். அவரை இஸ்லாமிய நண்பர்கள் தான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்த அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். இங்கே மனிதம் தெரிகிறது பாருங்க. அந்த அளவிற்கு இந்திய நாட்டில் இங்கே ஒற்றுமை என்பது தடம் பதித்திருக்கிறது. மதங்களால் பிரிவினை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 ஏன் சுதந்திர நாளாக அறிவித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஆங்கிலேயர்கள் ஏன் சுதந்திர நாளா அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 15 என்பது ஜப்பானியர்கள், ஜப்பான் நாடானது ஆங்கிலேயரிடம் சரணடைந்த நாள். 1947 இரண்டாவது ஆண்டு, அதாவது ஆகஸ்ட் 15 இரண்டாவது தினத்தை, அதாவது ஜப்பான் ஆங்கிலேயரிடம் சரணடைந்த இரண்டாவது நாளை, இரண்டாவது தினத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதனாலதான் ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க, போரினால் நாங்கள் பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும், போரினால் பெற்ற வெற்றியினால் கிடைத்த மகிழ்ச்சியை காட்டிலும், போர் இல்லாமல் அமைதியான முறையில்
இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதுதான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட சுதந்திரத்தை வழங்கினார்கள். வின்சன் சர்ச்சில் ஒரு சில கருத்துக்களை இந்திய நன்மை கருதி சொல்லியிருந்தாலும் கூட இந்தியாவிற்கு மகிழ்ச்சியோடு கூட இந்த சுதந்திரத்தை அவர்கள் வாரி வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே சிறு சில சம்பவங்களை கொண்டு தடம் மாறுகின்றது என்று சொல்வதை காட்டிலும் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பாதைகளில் இந்தியா சுதந்திரத்தில் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கலியமூர்த்தி அவர்கள் 2 முக்கிய விடயங்களை இந்த பட்டிமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, வேலை வாய்ப்பு. நல்ல ஒரு அற்புதமான சிந்தனையை இங்கே பதிவு செய்திருக்கிறார். உண்மைதான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன என்று சொன்னால், வேலை என்பது வீடு தேடி வந்தது ஒரு காலம். வேலை வீடு தேடி வந்தது ஒரு காலம். வேலையை நாம் தேடி பெற்றது ஒரு காலம். ஆனால் வேலையை உருவாக்கி கொள்வதுதான் இந்த காலம். அது அப்துல் கலாம் காலம் என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறார் தம்பி கலியமூர்த்தி அவர்கள். வேலை வாய்ப்பு. அடுத்து சாதிய பிரச்சனைகளை அழகாக சுட்டிக்காண்டிருக்கிறார். அவர் சொன்ன விடயம் ஒரே வரையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் சாதிப்போர் இல்லை, சாதிப்போர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இல்லை இல்லை, பெற்ற சுதந்திரம் தடம் பதிக்கவில்லை, தடம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு உரையாற்றுவதற்காக, கலியமூர்த்திக்கு பதில் சொல்வதற்காக ஆற்றல் மிகு பேச்சாளர் நாப்பா மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. எங்கெங்கும் என்னுள்ளும் உலகமெங்கும் நிறைந்திருக்கின்ற தாய் தமிழுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நாடறிந்த நடுவர் அவர்கள், இந்த உலகறிந்த நடுவர் பிறந்தகை ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நன்னாளில், அதாவது சுதந்திர தின நன்னாளில் அனைவருக்கும் நாப்பாமாகம் சேனல் நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பொதுவாக ஒரு கவிதை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிற நடுவர் அவர்களே, விடியல் நேரம் வீசும் காற்றில், விடியல் நேரம் வீசும் காற்றில் வெற்றி 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 சுதந்திரம் என ஆனந்த கூத்தாடுகின்றனர் எல்லோரும், சுதந்திரம் என ஆனந்த கூத்தாடுகின்றனர் எல்லோரும். விடிந்து நேரமாகிவிட்டது, இன்னும் உறங்குகிறான் இவன் என்கின்றாள் அன்னை. இப்படித்தான் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்கின்றார். அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பார் நடுவர்களே, இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று இருக்கின்றார். ஆனால் இந்த இளைஞன் கனவு காண்பது என்னவோ தன்னுடைய காதலி, முகநூலாக இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப், ட்விட்டர் இப்படி சொல்கிறார்கள், இதிலெல்லாம் அவனுடைய கனவுகளையும் அவனுடைய கற்பனைகளையும் கொட்டித்திருக்கின்றான் நடுவர்களே. இப்படித்தான் தடம் மாறி செல்கின்றான் இந்த இளைய சமுதாயம். நடுவர்களே, காந்தியடிகள் நமக்கு தெரியும். காந்தியடிகள், தில்லையடி, வெள்ளியம்மை, கொடிகாத்த குமரன், மகாகவி பாரதியார், இன்னும் மற்றும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், இத்தனை பேரையும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமா என்றால் சத்தியமா தெரியாது நடுவர்களே. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் திரைப்படத்துறையில் திரைப்பட நடிகர்களை மட்டும்தான் நடுவர்களே. இன்றைய இளைஞர்கள் திரைப்படத்தை நோக்கி தடம் மாறி செல்கின்றனர் நடுவர் அவர்களே. நடுவர்களே, நம்மளுக்கு தெரியும், இப்போ அண்ணன் சொல்லிட்டு போனாரு, டாஸ்மாக் பத்தி சொல்லிட்டு போனாரு. ஆனா நீங்க சொன்னீங்க சரிதான். ஆனா இந்த டாஸ்மாக், ஊரெங்கும் டாஸ்மாக், உழைவைக்க அரிசி இல்லை, ஊரெங்கும் டாஸ்மாக், உழைவைக்க அரிசி இல்லை, குழந்தை அழுகிறது, மனைவி கதறுகிறாள். இப்படித்தான் நடுவர்களே அன்றாடம் ஒவ்வொரு வீட்லயும் நடந்து கொண்டிருக்கிறது சூழல் நடுவர்களே. அப்புறம் நடுவர்களே, ஒரு இளைஞர்கிட்ட பேச நடுவர்களே, அவர்கிட்ட பேசுறப்போ, தம்பி உன்னுடைய எய்ம் என்னடா, உன்னுடைய லட்சியம் என்னடான்னு கேட்கிற நடுவர்களே. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன தெரியுங்களா சொல்றாங்க, அதாவது கல்லூரிக்கு போகணும், காதலிக்கணும், காதலியை கரம் பிடிக்கணும், கல்யாணத்தை பண்ணிக்கணும். என்னோட இளைஞனுடைய மனநிலை பாருங்க நடுவர்களே. இப்படித்தான் இளைஞனுடைய மனநிலை இருக்கு நடுவர்களே. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ஐயா நீங்களும் சொன்னீங்க சாதியை பத்தி, மதத்தை பத்தி. சாதி, மதம், இனம், மொழி, இப்படித்தான் இந்த நாடு பிரித்தாளும் சூழ்ச்சியால் பிரிந்து கிடக்கிறது நடுவர்களே. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை சாதியாலும் மதத்தாலும் அவர்களை பிரித்து வைக்க எண்ணுகின்றனர் இன்றைய நமக்கு தெரிந்த சில அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள்.
நடுவர்களே, நமக்கு தெரியும் இந்த நாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, இன்னும் பல சமூக பிரச்சனைகள் இதையும் தாண்டி கடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் நடுவர்களை நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் 12 மணிக்கு சுதந்திரமாக இரவு நேரத்தில் பயணிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான் நடுவர்களே. அப்படித்தான் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு டெல்லி நிர்பயா தெரியும், சென்னையில சுவாதி தெரியும். இப்படி பல பெண்கள் பட்டப்பகலில் வெட்டி கொன்ற நிகழ்வும் இரவு நேரத்தில் அந்த நிர்பயா என்ற பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த நிகழ்வெல்லாம் நமக்கு தெரியும் நடுவர்களே. இப்படித்தான் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது நடுவர்களே. எனக்கு தெரிந்து ஒரு கேட்க நடுவர்களே, அதாவது ஒருத்தர் படிச்சவரு, ஒருத்தர் பள்ளி பசங்க, அப்புறம் கல்லூரி பசங்க, ஒருத்தர் வேலைக்கு போறாரு. கேட்க நடுவர்களே, அவங்கள்ட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு படிக்காத ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு நடுவர்களே, சுதந்திரம் என்பது கோவணத்தை கட்டிக்கொண்டு குளத்தங்கரையில் கும்மாளம் அடிப்பது சுதந்திரம் என்கின்றார். சரி, அவர் சொன்னாரு. சரி, பள்ளிக்கூடத்து பையன்கிட்ட கேட்டா, ஆனா அன்னைக்குதான் புதுப்படம் போடுவா, சாக்லேட் கொடுப்பாங்க, நாங்க அப்படியே போயிடுவோம். சரி, பள்ளிக்கூடத்து பையன் சொல்லிட்டா. சரி, கல்லூரி பையன்கிட்ட வந்து கேட்கிறேன், தம்பி உங்களுக்கு சுதந்திரம் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஜி சுதந்திரம் என்ன தெரியுமா ஜி, அதாவது சைட் அடிக்கணும், ஜாலியா சுத்தணும், பொண்ணுங்களை பின்னாடி வச்சு சுத்தணும், தண்ணி அடிக்கணும். இது இளைஞருடைய மனநிலை பாருங்க. இப்படித்தான், அதாவது அவருடைய இந்த தடம் மாறி செல்வதற்கான பல வழிகள் இந்த நாட்டில் இருக்கின்றன, கண்முன்னே அரங்கேறுகின்றன நடுவர்களே. அப்புறம் நடுவர்களே, நான் வந்துட்டு கேட்கிறேன் நடுவர்களே, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தலைவர்னா யாருன்னு கேட்கிறேன். அதாவது சுதந்திர போராட்ட தலைவர்கள்லாம் யாருன்னு கேட்கிறேன். விஜயகாந்தையும் அர்ஜுனையும் சொல்றாங்க, இவங்கதான் சுதந்திர போராட்ட தலைவர்கள் சொல்றாங்க. தெரியல, அதாவது பல சின்ன பசங்களுக்கு எல்லாம் சுதந்திர போராட்ட தலைவர்கள் யாரு, அவங்களுடைய பாடத்திட்டங்கள்ல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பாடத்திட்டங்கள்ல இருந்தாலுமே இன்னும் கொண்டு சேர்க்கப்படவில்லை இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் தலைவர்களையும் பற்றி. நடுவர்களே, நமக்கு தெரியும், அதாவது வறுமை, நீங்களும் சொன்னீங்க, அண்ணாவும் சொன்னாங்க, வறுமை இந்த நாட்டுல என்னைக்கு ஒழியப்படுதோ, வறுமை இல்லாத இந்திய தேசம் என்றைக்கு உருவாக்கப்படுகிறதோ அன்றுதான் நாம் முழு சுதந்திரம் பெற்றதற்கான அடையாளமாக கருதப்படும் நடுவர்களே. வறுமை ஒழியாது நடுவர்களே, வறுமை ஒழியவில்லை. இந்த இத்தனைய 21ஆம் நூற்றாண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் ரோட்டோரங்களில் வாழ்கின்ற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவின் விகிதங்களை அன்றாடம் கணக்கின்ற இந்த ஊடகங்கள் பட்டினி சாவுகளை ஒருபொழுதும் கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட இந்த நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நடுவர்களே. நமக்கு தெரியும், நாம் தெரிந்தே பல கோயில்களிலும் பல தெருக்களிலும் பல சிக்னல்களிலும் பிச்சை எடுப்பவர்களிலும் பார்த்திருப்போம். ஆனால் இன்று அந்த மனிதர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தாலே நெஞ்சம் பதறுகிறது நடுவர்களே. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடுவர்களே. உங்களுக்கு தெரியும் நடுவர்களே, சங்க புலவன் கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கின்றார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பொன்னான பொன்மொழி தந்திருக்கின்றார். அவர் சொல்வது, இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊரும் என்னுடைய ஊரு, இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் என்னுடைய சொந்தங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நிலை வந்தால் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கான முழு திறனையும் பெற்றிருக்கின்றவர்களே, அது இந்த நாட்டில் நடக்குமா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை நாம் பறிகொடுத்து நிற்கின்றோம். சுதந்திரம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்முடைய சுதந்திரம் தடம் மாறி செல்கின்றது. நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அற்புதமான பேச்சை இந்த பட்டிமன்றத்திலே பதிவு செய்த நாப்பா மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய சுதந்திரத்தை நாம் தடம் பதிக்கவில்லை என்ற கருத்தை 2 விடயங்களிலே சொன்னார். இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? காதல் பயணத்தில் தான் அவர்களுடைய கால் நூற்றாண்டு முடிந்து போகிறது என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதானே அது? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஒரு பையன் அழகா சுதந்திர தினத்தை பத்தி கவிதை எழுதினான். மகாத்மாவே, உன்னை நான் வணங்குகிறேன். எதற்காக? எனக்கு நீ விடுதலை வாங்கி தந்தாய் என்பதற்காகவா? சத்தியமா இல்லை, எனக்கு ஒரு நாள் விடுமுறை வாங்கி தந்தாய் என்பது அப்படின்னு எழுதுறான். காதலை பற்றி அழகாய் சொன்னார். இன்று எப்படி இருக்கிறது காதல்? இருவர் இடித்துக் கொள்வார்கள், அவர்கள் கையிலே வைத்திருந்த புத்தகங்கள் கீழே விழுகின்றன, அந்த புத்தகத்தை எடுப்பதற்காக மீண்டும் குடிவார்கள், மீண்டும் இடித்துக் கொள்வார்கள், மீண்டும் எழுவார்கள், அவர்களுக்குள் காதல் வந்தது.
அதைத்தான் ஒரு கவிஞன் கேட்டான், காதல் என்ன தெருநாயா, நீங்கள் அழைத்தவுடன் உடனே வருவது? காதல் என்பது எது தெரியுமா? காதல் என்பது எது தெரியுமா? காதல் என்பது ஏணி போல, அதை உன்னை இருக்கும் இடத்திலிருந்து மேலே உயர்த்துகின்ற ஏணி என்று சொன்ன. அப்படிப்பட்ட காதல் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டிருக்காரு அப்பா மணிகன். சிந்திக்க வேண்டிய விடயம் தானே. அதற்கு பதில் சொல்வதற்காக, இல்ல சார், இன்றைய சூழல்ல பெற்ற சுதந்திரம் தடம் பதித்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பேசுவதற்காக காரைக்கால் தந்த அற்புத பேச்சாளர் தம்பி கலா விக்னேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரமா வீட்டுல இன்டர்நெட் நோண்டிக்கிட்டு சுதந்திரமே இல்ல, தடம் மாறி போயிடுச்சு அப்படின்னு பச்சையா புழுவிட்டு இருக்க எதிரணிக்கும் சுதந்திரம் தடம் பதித்து கொண்டுதான் இருக்கிறது, அதுக்குன்னு சாட்சியே வேணவே வேணாம் நடுவர் அவர்களே. நாம இன்னைக்கு சுதந்திரமா வீட்டுக்குள்ளாரையே உட்காந்து நம்ம போனுக்குள்ளாரையே இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். அப்படி நம்ம சுதந்திரம் நம்ம இன்னைக்கு தடம் பதித்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா பாத்துக்கோங்களேன். பெண்கள்லாம் யாரு அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நைட்டி போட்டு சுத்தின பெண்கள் எல்லாம் ஐடி கம்பெனியில ஆபீசரா ஆக்குனது யாரு தெரியுமா? சுதந்திரம் பதித்த இந்தியா தான் நடுவர் அவர்களே. ஒண்ணும் இல்ல, யாருமே சுதந்திரமே இல்லன்றாரு அண்ணன். அண்ணன் எப்படி அந்த டீம்ல போய் உட்காந்தான்னு தெரியல. ரஞ்சித் அண்ணன் எனக்கு சுதந்திரமா 10 லவ் பண்ணிவிட்டு 11வது லவ்வுக்கு அடி போட்டுட்டு 12வது பொண்ணு ரூட் விட்டுட்டு இருக்காரு அவரு. அவருனால எனக்கு சுதந்திரமே இல்ல அப்படின்னு பச்சையா புளிவிக்கிட்டு இருக்கிறாரு. பேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் அக்கௌண்ட். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எந்த ஊடகம் வேணாலும் போய் சொல்லலாம், சமூக ஊடகம் நினைத்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சியை நிர்ணயிக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. ஒருத்தவன் காலையில எழுந்திருச்சு பேஸ்புக்ல போட்டோ போடுறான். என்னடான்னு கேட்டா, பல்லு விளக்குறத பல்லு தேய்க்கிறது இப்படிதான் தேய்க்க வேண்டும், இப்படிதான் வாய் கொப்பளிக்க வேண்டும். ஏன்னா இது கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவனுக்கும் கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. எதுல சுதந்திரம் கிடைத்த இந்தியால பாத்தீங்கன்னா, பறவைகள் பறந்து கொண்டிருந்தது, மனிதன் எல்லாம் அடிபட்டு அடிமையாய் கிடந்தான். பறவை பறப்பதை பார்த்து நாம என்னைக்கு சுதந்திரமா பறக்க போறோம் அப்படின்னு ஆசைப்பட்டான். அன்னைக்கு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு பறவையை பார்த்து நானும் பறக்க வேண்டும் என்று கனவு காணும் சிறிய இளைஞர்களை எல்லாரையும் நீயும் ஒன்னாலையும் பறக்க முடியும்டான்னு நிரூபிச்சது நவீன இந்தியா தானே. நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க அம்மா, ஆனா இன்னைக்கு நிலாவுக்கே நீ போய் பார்த்து அங்கேயும் உன்னால சாப்பிட முடியும் அப்படின்னு பல இந்தியர்களை இன்னைக்கு பல இளைஞர்கள், அதுவும் குறிப்பா இந்தியர்கள் வானிலையில நம்பர் 1 ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால நாசாக்கு அப்புறம் இஸ்ரோ தான் இருக்குது. உலக அளவுல நாசாக்கு அப்புறம் இஸ்ரோ தான் ஏகப்பட்ட சாதனைகள் செஞ்சுட்டு இருக்குது. நீங்க 7வது படிக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க நடுவர் அவர்களே? பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க, அங்கேருந்து வருவீங்க, அங்கேருந்து வந்தோடனே பேக்கை கட்டி போடுவீங்க, அம்மா ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவீங்க, பசங்களோட போய் விளையாடுவீங்க, திரும்பி வந்துருவீங்க. ஆனா இன்னைக்கு 7வது படிக்கிற ஒரு மாணவன் வெறும் 64 கிராமுக்கு நானோ சேட்டலைட் கண்டுபிடிக்கிறானா, அதுக்கு காரணம் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி, சுதந்திரம் தடம் பதித்து கொண்டிருப்பதால் தான் இன்னைக்கு இளைஞர்கள் நல்ல திறமையா வந்துட்டு இருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்கு. என்ன தெரியுங்களா? சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் என்ன மாதிரி இவ்வளவு கியூட்டா அழகான ஒரு பையனால நடு ரோட்ல சுதந்திரமா நடக்க முடியல. அது ஒண்ணு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சதுல தப்புன்னு சொல்ல முடியும். வெறும் பெண்ணுங்க டார்ச்சர் தாங்க முடியல, அவ்வளவு ஃபேன்ஸ் நமக்கு. அது ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நம்ம சுதந்திர இந்தியா என்னைக்கோ சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்க தாத்தா கோமணம் கட்டிக்கிட்டு வயல்ல உழுதுகிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், கோட்டு, டை எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ஆபீஸ்ல ஆபீசரா போய் உக்காந்துருக்கேன்னா அதுக்கு சுதந்திரம் படைத்த இந்தியா மட்டும்தான் காரணம். அதனாலதான் சொல்றேன், சுதந்திர இந்தியா தடம் பதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் மறுபடியும் சொல்றேன். சார், ஆங்கிலேயன்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஒவ்வொருத்தவங்க அவங்க உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு நன்றியே இல்லாம சொல்றோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சுதந்திர இந்தியா தடம் பதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கொஞ்சம் நன்றி கூட இல்லாம இன்னைக்கு நாம 3 வேளை நல்லா சாப்பிடுறோம், எங்க வேணா நினைச்ச இடத்துக்கு போறோம், நினைச்ச டைமுக்கு போறோம். இந்த நிலைமையில கூட சுதந்திர இந்தியா தடம் பதிக்கவில்லை, தடம் மாறுகிறது அப்படின்னு சொல்ற என்னுடைய எதிரணியை சார்ந்த என்னுடைய இனிய அண்ணன்களுக்கு எந்த அளவுல பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியற. உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்றீங்க சுதந்திர இந்தியா தடம் பதித்து கொண்டிருப்பதால் தான் இன்னைக்கு நம்ம இணையத்துல உட்காந்து எல்லாரும் ஈஸியா பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது சுதந்திர இந்தியா கண்டிப்பா தடம் பதிக்கிறதுங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, இனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இந்தியர் என்ற ஒற்றுமை இருக்கு, இளைஞர்கள் என்ற ஒற்றுமை இருக்கு, நண்பர் என்று ஒரு கூட்டம் இருக்கு, நாங்க எங்க பார்த்தாலும் ஒன்னா சுத்துறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சுதந்திரம் படைத்த இந்தியா தான். ஒண்ணும் இல்ல, கடைக்கோடியில் பிறந்த ஒரு மனிதர், இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்த ஒரு மனிதர் இந்தியாவின் முதல் மனிதராக மாறியது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களின் மத்தியிலும் இடம் பிடித்தார். பாத்தீங்களா? எதனால நடந்தது? கலாம்னு ஒருத்தவர் ஒரு சரித்திரமா மாறி போனார்ல, எதனால நடந்தது? சுதந்திரம் படைத்த இந்தியாவால மட்டும்தான் அவரை உருவாக்க முடிஞ்சது. இதே நம்ம சுதந்திரம் அடையாம இருந்திருந்தோம்னா அப்படி ஒரு மனிதர் இருந்ததே நமக்கு தெரியாம போயிருக்கும். ஆக சுதந்திரம் படைத்த இந்தியா தான் இன்னைக்கு தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ இளைஞர்கள் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாதியை மறந்து சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சுதந்திரம் படைத்த இந்தியா தான் காரணம். அதனால் என்றும் சுதந்திரம் படைத்த இந்தியா தடம் மாறுவதே இல்லை, என்றும் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கலாம் அவர்கள் கலாமையே உதாரணம் காட்டி முடித்திருக்கிறார். பெற்ற சுதந்திரத்தை நாம் சரியான வழியிலே தான் சென்று கொண்டிருக்கிறோம், தடம் பதித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞர் அல்லவா, காதல் மயக்கத்திலே இருப்பார் போலும். பெரும்பாலும் இன்றைய இளைஞர்கள் காதலிப்பதற்கு எந்த தடையும் இல்லை, சாதிகள் தடையாக இல்லை, மதங்கள் தடையாக இல்லை என்று சொல்லி முடித்திருக்கிறார். உண்மைதான். ஆனால் ஆங்காங்கே மணிகண்டன் சொன்னது போல ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சொல்வது மெய்யா அல்லது பொய்யா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணத்திலே இருக்கும். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இந்த 3 பேரும் இளைஞர்கள் இல்லையா என்ற கேள்வியை என் மனதுள் விதைத்திருக்கிறார். உண்மைதான். அந்த இளைஞர்களுக்கு இருந்த நாட்டுப்பற்று இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் நாம் சிந்தித்து பார்க்கத்தானே வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்களா? எல்லோரும் காதலிக்கிறார்கள், எல்லோரும் கல்லூரிக்கு செல்கிறார்கள், எல்லோரும் சுந்தர் பிச்சையாக மாறிவிட்டார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு பையன் அழகாக எழுதினார், ஞாயிறு என் மேனி என்றால், திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எழுமுன் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று எழுது. இந்த காதல் தேவையா இந்த சுதந்திர திருநாட்டில்? இதற்கு பதில் சொல்வதற்காக வருகிறார் அருமை தம்பி, சிறந்த கதாசிரியர், நாளைய இயக்குனர் ரஞ்சித் அக்ஷன் அவர்களை தடம் மாறுகிறார்கள் என்று பேச அன்போடு அழைக்கிறேன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், அண்ணன் சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், என் தாய்மொழி தமிழை முதற்கண் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பு. சுதந்திர இந்தியா வந்து தடம் பெறுகிறதா இல்லை தடம் மாறுதா அப்படின்ட்டு. சத்தியமா சொல்லணும்னா அகிம்சையால சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி இருந்தாருன்னா இன்னைக்கு கையில இருக்க கம்பை எடுத்து எல்லாரையுமே அடிச்சிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அது மாதிரியான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சுதந்திர அண்ணன் சொன்னாரு, ஜாதி கலிமூர்த்தி அண்ணன் சொன்னாரு, இன்னைக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அற்று கிடக்குறோம், எல்லாம் சாதிக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உடுமலைப்பேட்டையில இருந்து இன்னைக்கு எத்தனையோ ஆணவ படுகொலை இந்த சுதந்திர மண்ணுல தான் நடுவர் அவர்களே நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த சுதந்திர இந்தியால என்னால சுதந்திரமா வாழ முடியல நடுவர் அவர்களே. எங்க வீட்டுல நான் எல்டர் சன், என் தம்பி யங்கர் சன், எல்டே வீட்டுல எனக்கு ஒரு கம்பாரிசன். பாலாஜி 95 மார்க் எடுக்கிறான், நீ 95 மார்க் எடுக்க முடியல. அதே வீட்டுலதான் அவனுக்கும் பிரச்சனை. ரஞ்சித் 95 மார்க் எடுக்கிறான், உன்னால 95 மார்க் எடுக்கலன்ட்டு. நமக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு கோல்டு வின்னர் என்ன வாங்கி கொடுத்ததோ சரி, இந்த கோல்டு மெடல் வாங்குற ஆசைலாம் நமக்கு கிடையாது நடுவர் அவர்களே. அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு காதல் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு பாரதிதாசன் எத்தனையோ பேர் காதலை பற்றி அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்கூலு பையில எடுத்து விட்டு பேரு, இன்னைக்கு ஸ்கூலு பையன் ரோட்ல போற பையன் முன்னாடி போற பிள்ளைய பார்த்து பாடிக்கிட்டு போறான் நடுவர் அவர்களே. ஜிங்கு ஜிங்கு நீ நடக்கிற நடையில நூலு அந்திடுச்சு அம்மா சுட்ட வடையில, ஜெட்ட போல நான் புசுன்னு பாயிறேன், பின்னால வந்து நானும் சிலுப்பராண்ட தேயிறேன், கிடு கிடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஜீபும்பா காணும், நட்டாரு முட்டாரு நான் கானாவுல பீட்டரு, நீ இல்ல ஓடாத டி கலாம்பிங்க ஸ்கூட்டரு அப்படின்னு பாடிட்டு போறான் நடுவர் அவர்களே.
அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து போராட்டம், அன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே நம்ம ரோட்ல இறங்கி களத்துல நின்று போராடணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ட்விட்டர்லயே பேஸ்புக்லயே ஒரு பதிவை போட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படி நிர்பயா, ஜெயஸ்ரீன்ட்டு எத்தனையோ பல பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ எப்படி இந்த சுதந்திர இந்தியா சரியான பாதையில பயணிக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதே சமயம் இன்னைக்கு வந்து அண்ணன் சொன்னாரு, கலிமூர்த்தி அண்ணன் சொன்னாரு, தம்பி அங்க இருந்துகிட்டு கொரோனால பார்க்க முடியல அப்படின்னு கவிதை எழுதிட்டு இருக்கேன்ட்டு. அண்ணன் ஒத்துக்கிறேன், நான் கவிதை எழுதுறேன், உண்மைதான். ஆனா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் தலை பிரசவத்துக்காக இந்த பாஸ் அப்ளை பண்றானே, அவனுக்கு கிடைக்கல, அவன் மனம் உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனா இங்க இருந்து ஒரு எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்கு தாவலுக்கு டெல்லிக்கு போறாரு, அவருக்கு மட்டும் எப்படி பாஸ் கொடுக்குறாங்க? அதே மண்ணுல தானே நம்மளும் வாழ்றோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி தடம் மாறாத ஒரு இந்தியாவில வந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? நடுவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை. அதாவது ஒரு திரைப்படத்துல ஒரு நடிகர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்துட்டா அந்த படத்தை தடை செய்ய சொல்லி அவரை பத்தி கேஸ் கொடுத்து எவ்வளவு பண்றாங்க. ஆனா அதே கட்சியில இருந்து ஒரு கூட்டணி வச்சு அந்த கட்சியில ஒரு போதைப் பொருளை கடத்துறாங்க, அந்த கூட்டணியில இருந்து அவங்க வெளில வந்துருவாங்களா? இன்னைக்கு அரசியல் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தவறான விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்குன்னு அனுதினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல சொன்னாங்க இங்க ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வந்து ஜமாத் நடந்துச்சு, ஜமாத்துக்கு போயிட்டு வந்த ஜமாத் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி குடியுரிமை பிரச்சனை நடந்துச்சு. குடியுரிமை பிரச்சனை நடக்கிறப்ப எல்லாம் என்ன சொன்னோம், ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் உனக்கு வந்து குடியுரிமை இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவன்ட்ட கொரோனா இருக்கா அப்படின்னு கேட்டோம். அதே ஒரு மாசத்துல அவன்கிட்ட போய் பிரியாணி இருக்கான்னு கேட்டோம். நடுவர்களே, என்னமா ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். அதுக்கு அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த இன்னைக்கு வந்து உண்மையான சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா இல்லவே இல்லை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு எதிரணியில இருக்கிற ஒரு தலைப்புல இருந்து பேசுறாங்க. இன்னைக்கு வந்து மனசாட்சி தொட்டு காலில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இன்னலை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இது கலப்படம் எடுத்து எந்த ஒரு பொருள் அரசியல் எடுத்துங்க, மருத்துவமனை எடுத்து எல்லா விஷயத்திலையும். அதாவது இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு நடிகை வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, கோவிலுக்கு பண்றதை வந்து மருத்துவமனைக்கு பண்ணுங்க. அவங்க சொன்னதுல எந்த விதமான ஒரு தவறுமே கிடையாது, அது ஒரு உண்மையான விஷயம். ஆனா அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நடிகைக்கு தவறான பெயர் சொல்லி எத்தனையோ இது பண்ணாங்க. அதே நடிகை தான் இன்னைக்கு 25 லட்சம் வந்து அந்த மருத்துவமனைக்கு கொடுத்திருக்காங்க. அதை பழி சொன்ன யாருமே வந்து நின்று பண்ணல. அப்போ பாக்குறப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தடம் இந்தியால ஒரு அதாவது பக்கத்துல இருக்கிறவன ஒரு மனிதனா கூட ஒரு கன்சிடர் பண்ண மாட்டோங்கிறோம். இன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கப்ப ஒருத்தருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா அவனை போய் பார்க்க மாட்டோங்கிறோம். ஏன்னா அவனை தொட்டு நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, அவன் செத்து போயிட்டானா நம்ம மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா. இது மாதிரியான சுயநலத்தை தான் இன்னைக்கு உள்ள இந்த சுதந்திர இந்தியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க நடுவர் அவர்களே. அன்னைக்கு வந்து படுக்க வச்சு தாத்தா பாட்டி வந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து அப்துல் கலாம் விக்னேஷ் சொன்னார், வந்து அது வந்து கண்டிப்பா வந்து ஆராய வேண்டிய விஷயம். எங்க தாத்தா வந்து கோவணம் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணாரு, நான் வந்து டை தான் போட்டுக்கிட்டு நான் ஐடி கம்பெனில வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அவர் விவசாயம் பண்ணாரு நடுவர் அவர்களே. அந்த விவசாயிய ஏளனமா ஒரு கோவணம் கட்டினாரு. அந்த மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குனதுதான் இன்றைய கல்வி முறை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்க இன்றைய சூழல்ல இந்த இந்தியா தடமாறுகிறது என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அதுதான் சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, என் மனமா என்னை சொல் என்கிறது, ஆனால் எனக்கு கொடுத்த நேரமும் என்னை செல் என்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 அறிஞர் பெருமக்களும் தங்களுக்கே உரிய இயல்பான பேச்சை இந்த மன்றத்திலே வழங்கி சென்றிருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் முதலில் இந்த நாப்பாம அகம் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. பெற்ற சுதந்திரம் தடம் பதிக்கிறதா, தடம் மாறுகிறதா என்கின்ற தலைப்பு. இந்த தலைப்பை அலசுவதற்கு, தீர்ப்பை சொல்வதற்கு முன்பாக சுதந்திர தின சில சிந்தனைகளை உங்கள் முன் விதைக்கலாம் என்று நான். முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்த விடயம் என்ன என்று சொன்னால் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை தான் நாம் பெருமையாக சிலாகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிப்பாய் கழகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் இந்திய சுதந்திர போரை முதலில் தொடங்கியவர்கள் தமிழர்கள் என்பதை நாம் ஆர்த்தட்டி சொல்ல வேண்டும். தமிழர்கள் தான் முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து
விரட்டி அடித்த பெருமை நமக்குத்தான் உண்டு. 1750 ராபர்ட் கிளைவ் என்கின்ற ஆங்கிலேயன் தென்னகத்து பாளையக்காரர்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற கட்டளை இடுகிறார். பலர் பதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள், சில சிறுதறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஆனால் திருச்சியில் இருந்து ஒரு வீரர் ஒருவன் தன் படை வீரர்களை எல்லாம் திரட்டி வந்து அந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த வரலாறு நமக்கு உண்டு. அந்த வீரன் யார் தெரியுமா? அவன்தான் பூலித்தேவர் என்கின்றதை நாம் மறந்து விட்டோம். அந்த பூலித்தேவர் படையிலே ஒண்டி வீரன் என்கின்ற ஒரு வீரன் இருந்திருக்கிறான். அவனுடைய வீர தீர செயல்களை பார்க்கும் பொழுது இன்றைய திரைப்பட காட்சி போல் இருக்கிறது. ஆனால் அது திரைப்பட காட்சிகள்ல, அது நடந்த நிகழ்வு, உண்மை நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்று எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பூலித்தேவர் படையிலே ஒண்டி வீரன் என்கின்ற ஒரு வீரன், படை வீரன். ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பீரங்கி கொண்டு பூலித்தேவர் படைகளை தாக்குவது என்று திட்டமிட்டு வைத்திருந்தார். இந்த செய்தியை அறிந்த பூலித்தேவர் ஒண்டி வீரனை அழைக்கிறார். நீ போய் அது என்ன நடக்கிறது என்று ஒற்றறிந்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். இரவு நேரம், வெள்ளையர் பாசறை, மயான அமைதி. பூலித்தேவர் செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளையை தன் மேல் போர்த்தி கொண்டு படுக்கையிலே கிடக்கிறார். அந்த நேரத்தில் குதிரையிலே ஒரு ஆங்கிலேய படை வீரன் வருகிறான். அந்த குதிரையை கட்டுவதற்காக தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய இரும்பு ஈட்டியை நிலத்திலே வேகமாக குத்துகிறான். அது அங்கே படுத்த நிலையிலே இருந்த ஒண்டி வீரனுடைய கைகளை கிடித்து பூமிக்குள் இறங்கியது. இது வரலாறு, உண்மை சம்பவம். வாய் மூடி அமைதியாய் இருந்தார் ஒண்டி வீரர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வாய் மூடி அமைதியாய் இருந்தார். அந்த ஆங்கிலேய படை வீரன் சென்று விட்டான். பிறகு தன் கைகளை அந்த ஈட்டியில் இருந்து எடுத்தால் குதிரை களைத்து மீண்டும் ஆங்கிலேய படை வீரர்கள் வந்து விடுவார்கள் என்று எண்ணி தன்னுடைய மற்றொரு கையால் ஈட்டியிலே இருந்த கையை தானே வெட்டி கொண்டான் என்பதுதான் தமிழர்களுடைய வரலாறு தோழர்களே. அதோடு நின்றானா? தன் கையால் வெட்டி கொண்டு அதோடு நிற்கவில்லை. அந்த பீரங்கியை பூலித்தேவர் படை வீரர்கள் நோக்கி இருந்த அந்த பீரங்கியை ஆங்கிலேயர்கள் படை இருக்கும் திசை நோக்கி வைத்துவிட்டு வெண்கல நகராவை ஒலிக்க செய்து விட்டு வந்து விடுகிறார். ஒளிகட்டு ஆங்கிலேய வீரர்கள் எந்திருக்கிறார்கள், பீரங்கியை இயக்குகிறார்கள். அது அவர்களையே பதம் பார்த்தது என்பதுதான் வரலாறு. இந்த வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தீர்ப்புக்கு எனக்கு எளிமையாக இருக்கும். இந்த பாரத தேசத்தினுடைய பெருமை நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். இனபேதத்தை இடித்துணர்த்தி தன் இனிய வசந்தங்களை இரும்பு கம்பிகளுக்கிடையே துருபிடிக்க செய்துவிட்டு 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்தானே நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் தன்னுடைய நாட்டிற்காக சிறையிலே இருந்திருக்கிறான் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் என்பது ஏறத்தாழ 10,000 நாட்கள் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் நெல்சன் மண்டேலா. அவருக்கு அந்த நாட்டு மக்கள் தந்த பரிசு என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்தார்கள் தென்னாப்பிரிக்க நாட்டு மக்கள். நெல்சன் மண்டேலாவினுடைய பதவியேற்பு விழா நடக்கிறது. 9 அமைச்சர் பெருமக்கள் நெல்சன் மண்டேலாவோடு பதவியேற்க காத்திருக்கிறார்கள். நெல்சன் மண்டேலா பதவியேற்பு விழாவிற்கு முன்பாக 9 அமைச்சர் பெருமக்களையும் தன் அருகே அழைக்கிறார். நீங்கள் உங்களுடைய அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு முன்பாக எனக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்தாக வேண்டும் என்று அன்பு கட்டளை இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலில் செய்வேன் என்று உறுதி சொல்லுங்கள், பிறகு நான் சொல்கிறேன் என்று நெல்சன் மண்டேலா சொன்னார். சத்தியமாக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். நெல்சன் மண்டேலா அந்த 9 அமைச்சர் பெருமக்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 9 அமைச்சர் பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு முன்பாக இந்திய தேசத்தை நோக்கி வணங்கிவிட்டு உங்கள் பதவியை நீங்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கு. பதவி பிரமாணம் முடிகிறது. மேடையில் இருந்து எல்லோரும் கீழே இறங்கி வருகிறார்கள். 9 அமைச்சர் பெருமக்களும் நெல்சன் மண்டேலாவை சுற்றி வளைக்கிறார்கள். நீங்கள் இந்திய தேசத்தை நோக்கி வணங்க சொன்னீர்கள், சரி. ஏன் உங்களை நோக்கி வணங்க சொல்லியிருந்தாலும் அதிலே ஒரு நியாயம் உண்டு.
நம் தேசத்தை நோக்கி வணங்க சொன்னாலும் அதிலே ஒரு நியாயம் உண்டு. நீங்கள் ஏன் இந்திய தேசத்தை நோக்கி வணங்க சொன்னீர்கள் என்று கேட்டதற்கு நெல்சன் மண்டேலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நெல்சன் மண்டேலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்தியா காந்தி பிறந்த மண், மதமும் சாதியும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரே மண் இந்திய மண். அந்த இந்திய மண் காந்தி பிறந்த மண். அந்த காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் இந்திய தேசத்தை நோக்கி வணங்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட புனித பூமி நம்மளுடைய இந்திய திருநாடு. நாம் நினைக்கலாம், இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்களா, இப்படி இருக்கிறார்களா, காதல் வயப்பட்டு இருக்கிறார்களா என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தன்னுடைய பாதையிலே சரியாக இன்றைய இளைஞர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, முதல் பேச்சாளராக பேசிய அன்பு தம்பி முனைவர் கலியமூர்த்தி அழகாக சொன்னார். இந்த கும்பகோணத்திலே ஒரு மருத்துவருடைய இறப்பை பற்றி சொன்னார். நடந்த செய்தி என்ன தெரியுமா? புதுச்சேரியில இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இறந்தவருடைய உடலை அப்படியே காட்டுக்குள் தூக்கி வீசி விட்டு சென்று விடுறார்கள். இது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. இதை தமிழ்நாட்டிலே உள்ளவர்கள், புதுச்சேரியிலே உள்ளவர்கள் எல்லோரும் பார்த்தோம். ஆனால் சென்னையை சேர்ந்த குர்ஷித் உசேன் என்கின்ற இளைஞனும் பார்த்தான். இனி இது போன்ற கொரோனா நோய் தொற்றால் இறந்தவருடைய உடல் இது போன்று நிலை ஏற்படக்கூடாது என்று தன் நண்பர்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டான். இது போல நடக்கவே கூடாதுடா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா இறந்தவர்களுடைய உடலை நாம் நல்லடக்கம் செய்வோம் என்று முடிவு செய்வோம். குர்ஷித் உசேன் என்கின்ற இளைஞன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன். ஆனால் அவன் அடக்கம் செய்த உடல்கள் கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று பலதரப்பட்ட மக்களுடைய நல்லடக்கத்தை நல்ல விதமாக செய்து முடித்திருக்கிறான். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மத நம்பிக்கை அடிப்படையிலே அந்த நல்லடக்கத்தை செய்து முடித்திருக்கிறான் அருமை தம்பி குர்ஷித் உசேன் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இதை போலத்தான் இந்த குர்ஷித் உசேனை பார்க்கின்ற பொழுதுதான் எனக்கு ஒரு வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. தோழர்களே, இந்த செய்தியோடு நான் தீர்ப்புக்கு வருகிறேன். இந்த பாரத தேசத்திற்காக தன்னுடைய உயிரை நீத்த 3 இளைஞர்கள், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இந்த 3 பேரும் தூக்கு மேடையை முத்தமிட தயாராக நின்று கொண்டு இருக்கிறார். முதலாவதாக பகத்சிங்க்கு தான் தூக்கு. பகத்சிங் அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு வேகமாக சொன்னான், இன்குலாப் அப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள். பகத்சிங்குக்கு தூக்கு நிறைவேற்றப்பட்டு அந்தாங்க கீழே போயிட்டான். அடுத்தது ராஜகுரு வருகிறான். ராஜகுரு தூக்கு கயிற்றை முத்தமிட்டு சொல்கிறான், இன்குலாப் என்று சொன்னான். அங்கு அருகிலே இருக்கக்கூடிய சுகதேவ் ஜிந்தாபாத் என்று கத்தினான். அடுத்து வருகிறான் சுகதேவ். அவன் இன்குலாப் என்று கத்தினால் யார் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள் என்ற கவலையிலே அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டான். ஆனால் அவன் சொன்னான், இன்குலாப் என்று சொன்னான். அங்கிருந்து ஜிந்தாபாத் என்கின்ற ஒளி வந்தது. தோழர்களே, யார் தெரியுமா சொன்னா? அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய காவலாளி இருக்கிறானே, அவன் தன்னையும் அறியாமல் ஜிந்தாபாத் என்று முழங்கி இருக்கிறான். அதுதான் இந்த இளைஞர்களுடைய பெருமை. எத்தனையோ இளைஞர்களை நாம் இன்று பார்க்கிறோம். சார், நம்மள பார்த்துக்கிறத விட நமக்கு கீழே உள்ளவங்களை நாம பார்த்துக்கிட்டா மேல உள்ளவன் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது சினிமா வசனம் மட்டுமல்ல. அது இன்றைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கை பயணமாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒண்ணுமில்ல, நம்ம கோயில்ல மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல பல யாசகர்களை, பிச்சைக்காரர்களை நாம் பார்க்கிறோம். நம்மால் ஆன உதவியை ஏதோ போடுவோம், இல்லாட்டி அப்போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இத ஒரு பையன் பார்க்கறான், இத மாதிரி இருக்காங்களே, ஏன் இத மாதிரி ஆனாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அவங்கள்ட்ட போய் பேசுறான், பல விடயங்களை கற்றுக்கொள்கிறான், ஒரு அமைப்பை ஏற்படுத்துறான். அதுல இவனுடைய நண்பர்கள் ஒரு 25 பேரை இணைச்சுக்கிறான். தமிழகம் முழுவதும் போறான். எங்கெங்கெல்லாம் இத மாதிரி இருக்காங்களோ அவர்களை பற்றிய ஆய்வை மேற்கொள்றான். அதுல படித்த பட்டதாரிகள் இருந்திருக்கிறார்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அவருடைய குடும்பத்திலே சேர்த்து இருக்கிறான். படித்த பல பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த அமைப்பிற்கு அச்சயம் என்கின்ற பெயரை வைத்தானே அந்த இளைஞன், திருச்சியை சார்ந்த நவீன் என்கின்ற இளைஞன். இதே போல நவீன் போன்ற இளைஞர்களும்
குர்ஷித் உசேன் போன்ற இளைஞர்களும் இந்திய திருநாட்டில் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்ற பொழுது பெற்ற சுதந்திரத்தை நாம் தடம் மாறுகிறது என்று சொல்ல முடியுமா? ஆகவே தான் நான் சொல்கிறேன், பெற்ற சுதந்திரம் என்பது இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் தடம் பதித்துக் கொண்டுதான் இருக்கிறது, தடம் பதித்துக் கொண்டுதான் இருக்கிறது, தடம் பதித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற ஒரு தீர்ப்பை உங்களுக்கு வழங்கி, இளைஞர்களே, செவ்வானத்தின் வெம்மையை உங்கள் விழிகளிலே ஏற்றிடுங்கள், பளிச்சிடும் மின்னலை உங்கள் வாழ்முனையாக்குங்கள், உரிவிடும் இடியை உங்கள் குரலிலே ஏற்றிடுங்கள், ஆலவட்டம் கட்டி வருபவர்களை ஓலவிட்டு ஓடச் செய்யுங்கள், வீரம் இருந்தால் வேல் பிடிக்க சொல்லுங்கள், இல்லையேல் உங்கள் கால் பிடிக்க சொல்லுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.